கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் விசேஷமாக நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 97ஆம் சங்கீதம் 10 முதல் 12 ஆகிய வசனங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, யாரெல்லாம் அதிகால வேளையிலே ஒருமனப்பட்டு இணைந்திருக்கிறீர்களோ உங்க எல்லாருக்கும் இந்த நாளிலும் ஒரு நற்செய்தி. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமை வெறுத்து விடுங்கள். தீமை வெறுத்தா மட்டும்தான் நம்ம கர்த்தர்கிட்ட முழுசா அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நெருங்கி நிற்கிற பாவம் உண்டு. நம்ம கையிலே இப்போ செல்போன் இருக்கு, வீட்டில் டிவி இருக்கு, நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எனக்கு தெரிந்து நிறைய குடும்பத்தில் நான் பார்த்துட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி ஆசைப்படுறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, ஆனாலும் அடிக்கடி தடுமாற்றம். அடிக்கடி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிந்தனைக்குள்ள தீமை வரும்போது பாவத்துல விழுந்துருந்தாங்க. சில குடும்பத்திலே பொல்லாத சிந்தனை, பொல்லாத இருதயம், கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடிய எத்தனையோ காரியங்கள். ஏன்னா சின்ன வயசுல ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமையா இருப்பாங்க. ஜென்ம சுபாவம், மாம்சக்கிரியை, கண்களிச்சை. ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறோமா? தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடருதா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறியவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். ஏன்னா தீமையான காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளும் போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியாது. கர்த்தரில் அன்பு கூறியவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, நம்மளை காப்பாற்றுகிற தேவன். பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களே என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றுவார். துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கரின் கைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு உங்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சம். யாரெல்லாம் அதிகால வேளையில இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக நீங்க யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, நமக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக நம்ம வாழும்போது வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்காக, உண்மையா நடக்கிறாங்கல்ல, உண்மையான இருதயம், அவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து. ஒரு மனுஷன் தீமை வெறுத்து தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்ந்து துன்மார்க்கமான காரியத்தை வெறுத்து கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சாச்சுனாலே அவங்களோட வாழ்க்கையிலே, அவங்க இதயத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிங்க, கேளுங்க. அப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அந்த எந்த ஒரு காரியமே என்னுடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. நம்ம அப்படி காலையில் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம கூட இருந்து எல்லா காரியத்திலும் நமக்கு பாதுகாப்பு தருவார். அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். அதிக அளவில் சில குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க, புதுசா இணைந்திருப்பீங்க. தேவனுடைய பாதப்படியில் அர்ப்பணித்து கேளுங்க. அப்பா, உங்க பிள்ளையா நான் வாழணும், தீமையான காரியத்தை வெறுத்து வாழணும், அன்பு கூறிய பிள்ளையாக நான் மாறணும், உமக்கு பிரியமானபடி செம்மையான இருதயம் உள்ள பிள்ளையா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்க போறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம் ராஜா. புதிய நாளை கடைசி கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்.
மகா கிருபையும் இரக்கமும் மகிமையும் நிறைந்த அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து புதிய நாளுக்குள்ளே அழைத்து கொண்டு வருகிறீர்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். என்னுடைய தலைமுறை என்னுடைய சாபம், அக்கிரமம், பாவம், மீறுதல், பலவீனம், நோய் எல்லாவற்றையும், துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். யாரெல்லாம் அதிகாலவில் இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இழந்து போனதை மீட்டுக் கொடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை தந்தீங்க. எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்தீங்க. இன்றும் பிதாவுடைய வலதுபட்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவர் பரிசுத்தர். ஒருவராய் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணிடுவரே நீர் பரிசுத்தர். சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க. பரிபூர்ணமான கிருபை எங்க மேல தங்கிருக்கட்டும். பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்புகிறாச்சா. உமது கிருபையினால் நிரப்புகிறாச்சா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நாடி நிரம்பு எல்லாம் கர்த்தர் வேலையடைகிறாச்சா. புது கிருபினால் நிரப்புங்க. புது வல்லமினால் நிரப்புங்க ராஜா. புது அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. யுத்த அபிஷேகம் தாங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க. பூமியின் மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னியினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அப்பா உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. காண்டாமிருத்தது பலன் எங்களுக்கு வேணும்பா. மான் கால்களை தாங்க ராஜா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து யாரெல்லாம் அதிகால வேளையிலே காத்திருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்கும் அப்பா விசேஷமா புது பலன் வேணும் ராஜா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியார் மட்டும்தான்ப்பா எங்க இதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். தேவையில்லா எண்ணங்களோ தேவையில்லா சிந்தனைகளோ எதுவும் வரக்கூடாதுப்பா. இயேசு ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே வேலி அடையக்கூடாது ராஜா. தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் குமாருடைய ஆவியால் நிரப்பி இந்த நாளிலும் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அவயமா மாறட்டும். நினைவெல்லாம் கிறிஸ்துவின் நினைவாக மாறட்டும். உடம்புலோட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும் ராஜா. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. கொழுந்துடைய அக்னி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பட்டு விடிட்டுப்பா. மாம்ச சிந்தை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஜென்ம சுபாவம் மாற வேண்டும் கத்த கிருபை தாங்கப்பா. நான் என்கிற எண்ணம் சாகணும்ப்பா. சுயம் சாகட்டும். தேவையில்லாத எந்த ஒரு எண்ணம் எங்க சிந்தனைக்குள்ள வரக்கூடாது. கர்த்தர் வேலி அடைங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். பிதாவின் சித்தம் செய்ய எங்களை தாழ்த்தரணும் ராஜா. தீமையான காரியங்கள் வெறுத்து நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சுயம் சாகட் ராஜா. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் பரிசுத்தமா வாழ கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. எப்போதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. அப்பா இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க ராஜா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திர செலுத்த கிருபை தாங்க ராஜா. சத்திய ஆவியானது கீழ்படிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. கிருபை தந்தா மட்டும்தான்ப்பா நாங்க கீழ்படிய முடியும். உம்முடைய கிருபினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. அப்பா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் நன்மை செய்யற பிள்ளைகளாக, நற்கிரை செய்யற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்யற பிள்ளைகளாக கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்யுங்க.
கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களும் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வானத்தில் ராஜா சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக அவனுடைய களஞ்சியம் அவனுடைய பாத்திரம் எல்லாம் நிரப்பி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. வியாதி அவங்களை விட்டு நீக்குங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தோட நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறோன்னு செழிப்பான். யாரெல்லாம் அதிகாலைகளிலே கர்த்தரை நம்பி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உண்மையா ஜெபிக்கலாம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ, அப்பா யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா, அந்த குடும்பத்தை விசேஷமா கர்த்தர் கரம் ஆசீர்வதிக்கட்டும். காலவேளையில போட் தொழில் போடுறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமா விவசாயத்துக்கு போடுறாங்க, சிறு தொழில் போறாங்க ராஜா. காலவேளையில வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க ராஜா. டாக்டர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டுல வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் ஜெபிக்கிறாங்க ராஜா. டிரைவிங் லைன்ல சில குடும்பத்திலே அப்பா இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் சகல விதமான பாதுகாப்பு வேணும் ராஜா. உங்க பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. வெளியில புறப்படும் போது கர்த்தர் கூட ராஜா. கற்பத்தினிக்காக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கோ அந்த எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல நீர் கட்டி, சில குடும்பத்துல நிந்தை அவமானம், சில குடும்பத்துல தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்திலே மாசமா இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி புறப்படுறாங்க ராஜா. விசேஷமா பரம வைத்தியர் கூட இருந்து தாயும் பிள்ளையுமாக மீட்டெடுங்க ராஜா. திருமணத்துக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையெல்லாம் வாசல் எல்லாம் அப்பா விரிவாக திறக்கப்படும் ராஜா. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டம் எல்லாவற்றையும் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க ராஜா. பண ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் ஒரு நல்ல குடும்பமா தாங்க ராஜா. நல்ல குடும்பமா தாங்க ராஜா. திருமண தேவையெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது ராஜா. திருமணம் முடியாம இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க ராஜா. பிரிந்து போன எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் இணைக்க வேண்டும். டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்துல கணவன் சரியில்லை, சில குடும்பத்துல அப்பா மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள், சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம், கோயிலே, சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், சில குடும்பத்திலே மதுபான அடிமை, விபச்சாரம், கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியத்துல, அருவருப்பான காரியத்துல நிறைய குடும்பத்துல சிக்கப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல விக்கிரக வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனிமி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்திலே எல்லா செத்த கிரியிலும் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் விடுதலை செய்யும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் இந்த நாளில் சந்திக்க வேண்டும். எல்லா குடும்பம் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. காலை வேளையில எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதிருக்காங்க. சில குடும்பத்துல விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் கர்த்தர் திறந்தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். வேலைக்கு போன இடத்துல பல உபத்திரத்தின் மத்தியில ஜெபிக்கிறாங்க. அவனோட உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாட்டிட்டாங்க ராஜா. சில குடும்பத்துல வியாபாரம் பார்க்கணும், கம்பெனி வைக்கணும், சில குடும்பத்துல புதுசா வீடு கட்டணும், சில குடும்பத்துல புதுசா வண்டி வந்து நிறைய ஆசைகள் படுறாங்க. உமக்கு பிரியமான எல்லா விதமான வாசல் கர்த்தர் தரணுங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருந்தாலும் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும் ராஜா. அதிக அளவில் யாரெல்லாம் அப்பா வெளிநாட்டில் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துங்க. சில குடும்பத்திலே திரும்பி வர வேண்டும் நினைக்கிறாங்க. கர்த்தர் வாசல் தரணுங்க ராஜா. சம்பளம் வராம இருக்கு, மனிதருடைய கண்கள்லே தயவடிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தையெல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா காலையில இருந்து நைட் வரைக்கும் தேவையில்லாமல் செல்போன் அடிமை, டிவி பார்க்குற அடிமை, கேம் அடிமை எந்தெந்த குடும்பத்துல காணப்படுதோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் ராஜா. சில குடும்பத்துல தேவையில்லாமல் படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, போன்ல பல மணி நேரம் தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம கேம், பல பாவ அடிமையிலே எந்தெந்த வெப்சைட்ல இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரலாம் இயேசு நாமத்தினாலே சுட்டரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்க ராஜா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்துல பிள்ளைகள் கரெக்டா படிக்க மாட்டேங்குது. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினா நடக்கும் ராஜா. தேவையில்லாமல் அப்பா செல்போன்ல அப்பா அடிமையா இருக்கக்கூடாது. பிள்ளைகள் தேவ ஞானத்தினால் தேவ புத்தினா நடக்கும் ராஜா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா.
படிக்கிற பிள்ளைகளே விசேஷமா உங்களுடைய கரத்துல அப்படின்னா வாலிப வயசுல ஒரு சிறு சிறு நினைன்று வேதம் சொல்லிடுது. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிப அப்பா பையங்க மாதிரி இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சில குடும்பத்திலே தனிமையில வாழ்றாங்க, வேதனையில அப்பா கஷ்டப்படுறாங்க ராஜா, பலவீனத்தோடு இருக்காங்க, நிறைய தேவைகளோடு இருக்காங்க. நிறைய குடும்பத்திலே கர்த்தரை சந்திக்க மாட்டாரா? சில குடும்பத்துல பிள்ளைகள் பேசாம இருக்கு, கணவர் பேசாம இருக்காங்க. சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, கண்ணீரோடு வாழ்றாங்க, கணவர் இழந்து. சில குடும்பத்துல விதவையா இருக்கிறாங்க, அப்பா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி பல எண்ணங்களோடு பல உபத்திரத்தோடு சில தாய்மார்கள், சில முதியோர்கள் அப்பா முதியோர் இல்லத்துல அப்பா இருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தை விசேஷமா சந்திக்க வேண்டும். எந்த குடும்பத்துல ஊனமுற்றோர் ஜெபிக்கங்களோ, சில குடும்பத்துல கண்ணு தெரியாம ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும், சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க, பல விதமான நிந்தை அவமானத்தோடு பல குழப்பத்தோடு காலையில் ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்திக்க வேண்டும், கர்த்தரே சந்திக்க வேண்டும், கர்த்தரே சந்திக்க வேண்டும். எந்த வீட்டுக்குள்ளே சாபம் பஞ்சம் தரித்திரம் கஷ்டம் வறுமை உபத்திரம் இருக்கோ அந்த குடும்பத்தில் எல்லா தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் எல்லாவற்றையும் நீக்கி, வறுமை எல்லாவற்றையும் நீக்கி அந்த குடும்பத்தை செழிப்பான ஒரு தேசமா மாற்றுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் ஆசிரிங்க. எந்த வீட்டு விரோதமா தடைகள், எந்த வீட்டு விரோதமா கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, வியாபாரத்திலே கட்டப்பட்ட நிலைமை, சில குடும்பத்திலே வீடு கட்ட முடியாத அளவுக்கு தடைகள், சில குடும்பத்திலே வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே சில குடும்பத்திலே பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, சில குடும்பத்திலே பல காரியத்திலே தடையா இருக்குப்பா. அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாமத்தை எல்லா கிறிஸ்து ராஜா இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் அப்ப 1000 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல் இருக்காங்க, சில குடும்பத்துல வேற ஊர்ல இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்கள்லாம் ஹாஸ்டல் இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழும் ராஜா. இருக்கிற இடத்துல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இன்னுமா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், ஹார்ட் ஆபரேஷன், கால் ஆபரேஷன், சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பிரச்சனை, சில குடும்பத்துல அப்பா கேன்சர் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, நரம்பு பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்து மத்தியில ஜெபிக்கிறார் ராஜா. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க இந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமான விடுதலை பரிபூர்ணமாக அப்பா சுகமாக்கி தர வேண்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புல கருத்தினால தொட்டு சுகமாக்கி தங்க ராஜா. எங்களோட பலவீனங்களோட நோய் எல்லாவற்றையும் அப்பா தொட்டு சுகமாக்கி தங்க ராஜா, சுகமாக்கி தங்க ராஜா, சுகமாக்கி தங்க ராஜா. எல்லா குடும்பமும் அப்பா பரிபூர்ணமா விடுதலை உண்டாவட்டும் ராஜா. விசேஷமா சில குடும்பத்துல அப்பா மிஷனரிமார் காலையில ஊழியத்துக்காக பொறுப்புறாங்க, ஊழியத்திலே அற்புத அடையாளம் நடக்கும் ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையடைங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க ராஜா. புது பலன் தாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க ராஜா. நீங்க எங்களுக்கு முன்பாக போக வேண்டும் அப்பா. அவங்களுடைய ஊழியத்திலே அற்புத அடையாளம் நடக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் குடும்பம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும் ராஜா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சொந்தங்களோ வாலிப பையங்க வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும் ராஜா. கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக அப்பா வாழ வேண்டும். கர்த்தருடைய வரிகளை நாங்க எல்லாரும் காணப்படணும்ப்பா. பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவுல அக்னி ஸ்தம்பமா கர்த்தரை கூட வருகிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தும் ராஜா. யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளினாலும் அப்பா விசேஷமா எங்களை நிரப்பு ராஜா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆவிக்குரிய 9 கனிகளும் எங்களுக்கு வேணும்ப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பி ஆசிரியங்க. 24 மணி நேரம் அப்பா நாங்க எப்படி வாழிறோம் பரலோகத்துல தேவன் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணியும் ராஜா. எந்த குடும்பத்துல புதுசா இணைந்திருக்காங்களோ ஞானஸ்தானம் எடுக்கணும் ராஜா. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும், சீசரா மாறும் ராஜா. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணிக்காங்க, அந்த பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஆனந்த தைலத்தாலே அப்பா அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளைகளுடைய கூட இருந்து அப்பா அநேக காரியங்கள் வெளிப்படுத்துங்க ராஜா. வேதத்தை இரவு மூலமா தியானிக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும். சொப்பனம் பார்க்கிற கிருபை தாங்க ராஜா. சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணிக்கிற கிருபை தாங்க ராஜா. தரிசனத்தை தெளிவாக பார்க்க, தரிசனத்தை விலக்கி சொல்ல கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஆவிக்குரிய கண்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தை திறப்படும் ராஜா. அப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அப்பா காதுகள் திறப்படும் ராஜா. சத்தம், தேவனுடைய சத்தத்தை நாங்க கேட்க வேண்டும் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பாடல் எழுதுகிற அபிஷேகம் தாங்கப்பா. பாடலே பாடுகிற அபிஷேகம் தாங்க ராஜா. விசேஷமா கண்களிலே கழிக்க முடியும் ராஜா. வீண் வார்த்தை பேசாதபடிக்கு வேலை நீங்க ராஜா.
உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. விசேஷமாக கண்ணீர் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக தரப்புல நின்று ஜெபியுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அன்பின் அபிஷேகம் நிரப்பு ராஜா. சீசராக அப்பா மாறி கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி சேனலுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சொல்லக்காலம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. விசேஷமாக அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா மண்ணாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தி உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்துல அப்பா குழுல பணம் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்திலே நகை கடன், சில குடும்பத்திலே ஹோம் லோன், சில குடும்பத்தில் பிஸ்னஸ் லோன், சில குடும்பத்திலே அப்பா வெளியில வாங்கின கொடுக்க முடியல, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வாங்கின கொடுக்க முடியல, சொந்த கரண்ட் வாங்கின கொடுக்க முடியல. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா நிறைய பணம் தேவை இருக்கு. இன்னைக்கு என்னென்ன பணம் தேவை இருக்கோ அந்த தேவையிலெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் ராஜா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்க. அப்பா இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுக்கு செஞ்சோம் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்து சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.